சுவையான மொச்சைப்பயிறு கத்திரிக்காய் கருவாடு போட்ட புளிக்குழம்பு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்பவும் போல எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து வெள்ளை பூண்டு இருந்தா போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் உப்பு போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா மசால் பொடி, வீட்டில் இருக்கிறது மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடி எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி கரைசலை ஊற்றி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு பார்த்தேங்க. உப்பு பார்த்தா முந்திரி கொட்டை மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டேன் இல்லையா, அது ரொம்ப காரங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சை பயிரையும் போட்டு அதோட சேர்த்து வேக விடுங்க. காரம் அதிகமாவே இருந்துச்சுங்க. வீட்டுல வந்து ஏன் காரம் இவ்வளவுன்னு கேட்டாங்க. இல்ல, கருவாட்டு குழம்புனா இப்படி காரம் இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு, தேங்காய் சில்லி, சீரகம் போட்டு தக்காளி வெங்காயம் ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து கருவாடை வந்து கழுவி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. அதுவும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் கருவாடு போடணும், அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். கருவாடு போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். முன்னாடி ஒரு வாட்டி நான் தெரியாம கருவாட்டு குழம்பு வச்சுட்டேங்க. முள்ளு மட்டும்தான் இருந்தது, கருவாடை வந்து காணல. என்ன ரொம்ப கொதிக்க விட்டுட்டேன், அதனால லைட்டா கொதிச்சா போதும். நல்லா வாசனை வந்ததுங்க. ஓ, நான் தான் இப்படி கருவாட்டு குழம்பு வச்சேனான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க, நிஜமாவே சூப்பரா இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க.